தேனி மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. தேக்கடியில் மட்டும் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தேக்கடி, பெரியார் அணை, சண்முகா நதி பகுதியிலும் அதி கனமழை பெய்தது. தேனி மாவட்டத்தில் 60.6 சென்டிமீட்டர் மழை கொட்டியுள்ளது. ஆண்டிப்பட்டி, வீரபாண்டி, போடி, உத்தமபாளையத்தில் கனமழை பெய்துள்ளது. தேனி மாவட்டத்தில் மொத்தம் 60.6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயபால். வணக்கம் ஜெயபால், கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. நேற்று நள்ளிரவு முதல் தேனி மாவட்டத்தில் கனமழை பெய்தது. குறிப்பாக ஆண்டிப்பட்டி பகுதியில் 14.8 மில்லிமீட்டர் அளவும், வீரபாண்டியில் 60.4 மில்லிமீட்டர், அரண்மனைப்புதூரில் 14.8 மில்லிமீட்டர், பெரியகுளத்தில் 23.0 மில்லிமீட்டர், மஞ்சளாறில் 26.0 மில்லிமீட்டர், சோத்துப்பாறையில் 18.6 மில்லிமீட்டர், வைகையில் 15.2 மில்லிமீட்டர், போடிநாயக்கனூரில் 26.8 மில்லிமீட்டர், உத்தமபாளையத்தில் 26.6 மில்லிமீட்டர், கூடலூரில் 54.6 மில்லிமீட்டர், பெரியார் டேமில் 68.0 மில்லிமீட்டர், தேக்கடியில் அதிகபட்சமாக 158.4 மில்லிமீட்டர், சண்முகா நதியில் 95.4 மில்லிமீட்டர் என மொத்தம் 606.6 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. ஆவரேஜராக 46.61 சென்டிமீட்டர் தேனி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக அனைத்து அருவிகளிலும் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டியது. முல்லை பெரியார் அணையிலும், மூல வைகை ஆற்றில் அணையிலும், கொட்டங்குடி ஆற்றிலும் அனைத்து பகுதிகளிலும் உள்ள நீர்வழித்தட ஓடைகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து வந்ததால் இன்று வைகை அணையின் நீர்மட்டம் தற்பொழுது கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. மேலும் தற்பொழுது மழை பெய்து வருவதால் தற்பொழுது வைகை அணையுடைய நீர்மட்டம் 71 அடியை நெருங்கும் என தெரிவிக்கப்படுகிறது.